அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, எந்தோட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இதுவே நீங்கள் செகண்ட் கியரில் வந்து இதோ இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பாருங்க. இப்போ இதே இதை வந்து நான் செகண்ட் கியரில் போடுறேன் பாருங்க, அதே 9 கொண்டு வந்துடுறேன். நான் இப்போ கொண்டு வரும்போது உங்களுக்கு இன்ஜின் ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து நல்லாவே தெரியும். சிங்கிளில் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. இதே நீங்கள் வந்து ஃபுல் லோடு இப்போது 4 இல்லை 5 பேரோ வண்டியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து செகண்ட் கியர்லலாம் போட்டு இந்த தவறை வந்து பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஆகுதுன்னா உள்ள இன்ஜினுக்குள்ளே வந்து பிஸ்டன் இருக்குது இல்லைங்களா, பிஸ்டனில் வந்து கனெக்டிங் ராட்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. அது ஆக்சுவலி என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இப்படி 4 பேர் லோடில் அந்த சினாரியோவில் வந்து நம்ம இப்போ செகண்ட் கியரில் ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோடு ஃபுல்லாக அந்த கனெக்டிங் ராடில் தான் வந்து மேக்ஸிமம் லோடு வந்து அதில் தான் இதாகும். ஏன்னா வந்து கம்ப்ரெஸ் பண்ணுங்க பிஸ்டன் வந்து மேலே இருக்கும், அந்த ஹெட்டு பிஸ்டனோட ஹெட்டு. ஸோ அந்த சினாரியோவில் வந்து இந்த ஃபுல் லோடு இப்போ செகண்ட் கியரில் என்கேஜ் பண்ணி போகும்போது ஃபுல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ தெர் ஆர் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தட் இட் மைட் பிரேக், இட் மைட் ஃபெயில், எஸ்பெஷலி இன் 3 cylinder engines நான் சொல்கிறது. பிகாஸ் இதே சினாரியோ வந்து நான் எங்கேயோ ஒரு ஒர்க் ஷாப் போகிறப்ப பார்த்தேன். அது ஒரு டியாகோ தான், 2020 சேம் மாடல், சேம் இன்ஜின் தான், 1.2 பெட்ரோல் கமெண்ட்ரான், டர்போ கிடையாது. ஸோ அவங்க இதே தப்பு தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கியரில் வந்து ஃபுல் லோடை வச்சுட்டு 35,000 கிலோமீட்டர்னு நான் ஓடின வண்டி 35 25 செகண்ட் கியரில் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஆக்சுவலி அவர் வந்து அதே ஒரு பேட்டர்னை வச்சுருக்காரு. ஸோ டே பை டே அதில் வந்து அது ட்ரைவ் பண்ணும்போது அது வீக் ஆகி என்னாச்சுன்னா உடஞ்சிருச்சு. அதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ எல்லாம் வந்து இதுதாங்க சினாரியோ. இப்போ நீங்கள் 3 cylinder ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் டீப் டெக்னிக்கல் நான் சொல்கிறது. நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் வச்சுக்கலாம், பட் எஸ் தட் இஸ் ட்ரூ. நம்ம வந்து என்ன எப்போ ஓட்டுறதானு மேபி 4 cylinder engine ஓட்டி உங்களுக்கு பழகிருக்கும். நீங்கள் அதே ஒரு இதில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். புது வண்டியாக இருந்தாலும் வரும். அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, இது வந்து பேசிக்கான ஒரு டிரைவிங் எத்திக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லோடோட ஒரு லாரி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து லாரிக்கு முன்னாடி ஒரு 500 meters or 400 metersல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அதை எப்படி நீங்கள் பாஸ் பண்ணிடலான்ட்டு நம்ம பாஸ் பண்ணிடுவோம். கார் ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம 60, 70, 80 போனால் கூட நம்ம பக்கத்தில் போய் பிரேக் அடித்தா we can pass it. நம்ம ஆப்வியஸ்லி கார் லாரி ஓவர்டேக் பண்ணிடலாம். நம்ம வந்து இது வந்து நான் வந்து ஒரு முன்னாடி நமக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினாரியோ நான் சொல்கிறேன். நமக்கு பின்னாடி ஒரு லாரி நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபுல் லோடோட லாரி வந்து 60 or 50 60 வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரு பார்த்துருப்பாரு ஸ்பீட் பிரேக்கரை, அவர் அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியுமோன்னு நினச்சிட்டு அவர் அந்த ஸ்பீடை மெயின் பண்ணி நம்ம அங்கே போய் பிரேக் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்துருப்பாரு. இந்த சினாரியோ நம்ம வந்து அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவருக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்னா லாரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த கார் மாதிரி வந்து ஃபுல் லோடோட சினாரியோ நான் சொல்கிறேன், உடனே பிரேக் அடித்தா நிற்காது. ஃபார் ஷியோர் 100% ஷியோர் வண்டி நிற்கவே நிற்காது. அதுவும் நான் இப்போது இங்கே நம்ம இந்தியாவில் ஒரு ட்ரக்ஸ், எஸ்பெஷலி அசோக் லேலண்ட், அதாவது பாடி கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரக்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 வீல் இருக்கிற லாரியோட டன்னேஜ், அதாவது பாசிங் கெப்பாசிட்டி வந்து 25 tons, அதாவது லோடு ஏற்றுற கெப்பாசிட்டி அந்த பின்னாடி அந்த ஏரியாவில். அது போக வண்டியோட லோடு வந்து வண்டியோட கிராஸ் வெயிட் வந்து ஒரு 11,000 kilograms இருக்கும். அதாவது வண்டியோட வெயிட் நான் சொல்கிறேன், பாடி, என்ஜின், டயர்ஸ் எல்லாம் சேர்த்து 11,000. ஸோ 11,000 + 25ங்கிறப்போ 36, அரௌண்ட் 36 tons அந்த வெயிட்டு. ஸோ 36 tons ஆஃப் வெயிட்டை வந்து அவருனால பிரேக் அடித்தா சடனாக ஒரு 10 metersலாம் போய் நிற்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக கூட வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது அவங்கள பிரேக் அடித்து அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போட்டுக்கிறது ஏன்
ஆக்ஷன் பிளான் ஆக்சுவலி. ஸோ நம்ம அடித்தோன்னு வச்சுக்கோங்க, சாரி ஒரு நாய் வந்துச்சு லெஃப்டில். ஸோ அதான் இப்போ நம்ம போய் நம்ம பிரேக் அடிச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போயிடுவோம். ஆனால் அவருனால கண்டிப்பாக வண்டி நிறுத்த முடியாது. 36 டன்ஸோட கண்டிப்பாக ஒன்றா ஸ்பீடாக அந்த ஸ்பீட் பிரேக்கரை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஆப்போசிட் லைனில் வண்டி இல்லாமல் அவர், ஏன்னா வேறு வழி கிடையாது, ஒன்றா நம்ம பின்னாடி வந்து அடிக்கணும் அந்த லாரி, இல்லாட்டி ஆப்போசிட் லைனில் வண்டி இல்லாட்டி ஏதாவது காட்டுக்குள்ளேயோ. அதாவது நான் வந்து இதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனல் சினாரியோஸ். அப்பா சாமிக்கலாம் வாட்டி போயிட்டுருக்கேன், என்ன தம்பிட்டு இருக்கேன். நாய் 4 நாய் துரத்திட்டு இருக்கு காரை பார்த்துட்டு. எல்லாம் நம்மளே தான் பார்க்குறோம், என்னடா நாய் 4 நாய் பார்த்தா துரத்திட்டு இருக்கு ஒரு காரை அப்படின்ட்டு. எனிவேஸ் பேக் டு த பாயிண்ட். ஸோ அதான் நான் சொன்னது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஆக்சுவலி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ நம்ம காரையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 4 பேர் ஃபுல் லோட்லேருந்து பிரேக் அடிக்கிறதுக்கும் தனியாக போகும்போது பிரேக் அடிக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 4 பேர் ஒரு 70 கேஜின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் 70 கேஜி பின்னாடி வெயிட் இருக்குது. அதாவது 747 பின்னாடி ஃபுல்லாக வெயிட் ஓகேங்களா. ஒரு 300 கிலோஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இதே வந்து இப்போ நம்ம நான் வந்து 70 கேஜி சொல்லிக்கலாம். ஸோ அந்த இதில் போய் பிரேக் அடித்தா, இப்போ முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக் 100 மீட்டர்ஸில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம எமர்ஜென்சி பிரேக்கிங் மாதிரி பண்ணால் கூட நிற்கும். இதே நம்ம பின்னாடி லோட் அவுட் இருக்கும்போது நம்ம அங்கே போய் பிரேக் அடித்தா நிற்காது. கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கரை வந்து நம்ம ஸ்பீடாக வந்து எப்படி ஒரு 30-40s தான் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறது, வெயிட் இருக்கிற வண்டிக்கு. ஸோ அந்த பிரேக்கிங் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும். காருக்கே அப்படின்னா நீங்கள் லாரிக்கு அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். 36 டன்ஸ் ஆஃப் வெயிட்டை வச்சுட்டு சடனாக எல்லாம் பிரேக் பிடிச்சா நிற்காது வண்டி. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓட்டணுங்கிறது தான் என்னோட மெயினான ஒரு பாயிண்ட். 2 பேத்துக்குமே இது இல்லைங்களே, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஓவர்டேக் பண்ணாதனால ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது நமக்கு. மேபி ஒரு 2-3 மினிட்ஸ் தானே. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் எத்திக் நான் சொல்கிறது. ஸோ மேக்ஸ் சென்ஸ். சாரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, பட் இதெல்லாம் நான் பார்த்த விஷயங்கள், அதுதான் நான் சொல்கிறேன். கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ஓகே, இங்கேயும் நல்லா மழை தூர ஆரம்பிச்சிச்சுங்க. நான் வரும்போது இந்த இடத்துலலாம் வந்து மழை கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே தூருது. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
மழை இருக்கும்போது மழை தண்ணி ரோட்டில் இருக்கும்போது எப்படி கிடைக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னதான் வண்டியில் ஏபிஎஸ் இருந்தாலும் there is some difference. இங்கே அடித்து காட்ட முடியாது, பின்னாடி வண்டி வந்துட்டு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். நியூ லேர்னர்ஸ்க்கு மேபி இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க. மீறி ஃபாலோ பண்ணாச்சு அப்புறம் வண்டி இழுத்துட்டு போவாங்க. என்ன தான் ஏபிஎஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் வில்லேஜுங்க, இதெல்லாம் ஃபுல்லாக காட்டுக்காரங்க, தோப்பு, பழப்பூர் பண்ணை. நமக்கு தான் வண்டியில் போகிறதுக்கு மழையிலலாம். அவங்க இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சும்மா ஒரு சாக்கு எடுத்து மேலே போட்டு அப்படி ஜாலியாக மழை நந்து சளி அதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே பழகிட்டோம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளே இங்கே வந்து ஒரு வருஷம்லாம் இருந்தோம்னா நமக்கு மேபி we might get used to it. போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது. நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இங்கே கோயம்புத்தூர் போய் வாங்கிக்கலாமா இல்லை மேட்டுப்பாளையத்தில் எங்கேயாச்சும் வாங்கிக்கலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் எங்கே பார்க்கிங்க்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே தூக்கிட்டு போய் வாங்கினா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வண்டியை நம்ம ரோட்டில் தூக்கி பண்ண வச்சுக்கலாம். நம்ம மகரசில் பக்கம் அடிச்சுட்டு போய் வண்டியில் போட்டு நான் ஒரு 60-65 தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதான் ரோடு எம்டியாக இருந்தாலும் எனக்கு அப்படி ஓட்டக்கு பிடிக்கும். மேபி ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏரியா. இது வந்து பைக்கில் வந்து வந்தது. நம்ம எப்படியும் ஒரு 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். 3-4 years இருக்கும். பைக்கில் வந்தேன் ஒன்ஸ், சோலோவாக தான் வந்தேன். அப்போவும் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக அப்படி வந்துட்டு. அப்போ கொஞ்சம் ஏர்லியாக வந்தேன். ஸோ அதனால் மேலே வரைக்கும் போயிட்டு அங்கே சாப்பிட்டு அப்புறம் தான் கீழே இருந்துச்சு. இந்த டைம் முடியாது, லேட் ஆகிடுச்சு. அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வெளியே சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. அதை லெஃப்ட்டில் போட்டு பாருங்கள், வனவிலங்குகள் மான் ஃபோட்டோ போட்டு. இங்கெல்லாம் ஆப்வியஸ்லி ஃபாரஸ்ட் ஏரியா, எலிஃபென்ட் இருக்கும், மான் இருக்கும். நம்ம தான் ஸ்லோவாக போயிருக்கோம். அதான் நல்லாவே பிடிச்சிருச்சுங்க. ஏறிக்கலாமோன்னு தோணுது எனக்கு. நம்ம இப்போ மேலே மழை இருக்குன்னா நல்லா இருந்திருக்கும். மேலே போயிட்டு தான் அந்த மேலே பெண்டு போட்டு சேரிட்டு மேலே போய் ஏதோ ஒரு டீ சாப்பிட்டு அப்படி கீழே இறங்கிடலாம். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஒன்று பண்ணுவோம். கொடைக்கானலோ இல்லை இங்கே மேலே கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு வருவோம். கசினை கூப்பிட்டு
சைட்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் பேர்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி லெஃப்டில் செவ்வாழை இருக்குது, வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். ஒன் செகண்ட் போய் பாட்டு வரேன். இங்கே வந்து கிலோ 80, நம்ம ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு. உள்ள நல்லா சில்லுன்னு இருக்குங்க, மழை வந்தது வந்துட்டோம். இன்னும் அங்கே போயிட்டு நட்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ வாங்கிக்கலாம். என்ன எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஒன் ஹவர் 50 மினிட்ஸ் காட்டுது. பட் ஒரு நார்மலான கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போனால் போயிடலாம். சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஃபன்னாக மழையில் அப்படியே ஜாலியாக வண்டியில் நினைச்சிட்டு போகிறாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மூட் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு 1 ஸ்பீடில் வைப்பர் ஆன் பண்ணி விட்டுருவோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அப்படியே ஏன்னா இப்போ நான் ஸ்பீடு அதிகம் வச்சேன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கடுப்பாகும் பார்க்கும்போது. அதனால் ஸ்லோ பண்ணி மண்ணில் வந்து அது பாட்டுக்கு மழை நினைச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சைடு ஃபுல்லாக தோப்பு தாங்க, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு ஃபுல்லாக வாங்கிக்கலாம். எலஃபண்ட் எல்லாம் நைட் டைமில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சத்தியமங்கலம் அந்த ஏரியாவில் வந்து எலஃபண்ட்ஸ் உள்ள வந்து அப்படியே எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. கராஜ் இருக்க மாறா ஆட்டோ கராஜ். நைஸ் ரோடு. மணி 5 ஆயிடுச்சு. எங்கே மேட்டுப்பாளையம் போய் ஒரு டீ அடிப்போமா, காரமடையே போயிடும். கொஞ்சம் இடம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்தால் தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கன்வெஸ்டடாக இருந்துச்சு அந்த மாதிரி பர்சனலி. தாறுமாறாக இறங்கிடுச்சு. 220 என்னமோ இருந்துச்சு, அதுக்குள்ளே 160 ஆகிடுச்சு. 1000 ருபீஸ்க்கு போட்டு தாறுமாறாக இறங்கிடுச்சு. இத்தனைக்கு ஏசியே போட்டுருந்தாலும் இவ்வளோலாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம லாங் அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு உள்ளே இருக்க விட மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் உள்ள ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நான் அப்படியே இருந்துச்சு.
வியர்ட் தாட்ஸ் எல்லாம் வரும். எப்படின்னா பேலியோ வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் A to Z அப்படின்லாம் தாட்ஸ் வந்துச்சு. அப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். மும்பையில் கான்டாக்ட்ஸ் பிடிச்சி ஸ்பேர் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணேன். பட்ஜெட்டு தான் மெயின் இஷ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேஜர் காம்பனன்சினெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஸ்பென்ஷன் பார்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் 4மே ஷாக் அப்சார்பர், ஸ்ப்ரிங்கு, பால் ஜாயின்ட்ஸு, டைரோட் எண்ட்ஸு, டோட்டலாக அப்படியே சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸ் அத்தனையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அண்டு ஸ்டீரிங் ரேக் சர்வீஸோ இல்லை சர்வீஸ் பண்ணியோ இல்லை ரீப்ளேஸோ புதுசு போட்டால் ஆப்வியஸ்லி இட் வில் பி பெட்டர். ஓகே, அது அப்புறம் பவர் ஸ்டீரிங் பம்பில் வந்து ஆயில் லைட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து ஆக்சுவலி கேட்டதுக்கு செகண்ட் ஹேண்ட் அவைலபிள் இருக்குது. அதாவது நான் ரெகுலராக சர்வீஸ் பண்ண ஒர்க் ஷாப்பில் செகண்ட் ஹேண்ட் அவைலபிள் இருக்குது. 3000 rupees சொல்கிறாங்க. எனக்கு செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் ஃபார் அன் ஓல்ட் கார் மறுபடியும் செகண்ட் ஹேண்டே போகிறதுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஆக்சுவலி. ஸோ அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பம்ப் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டரோட புள்ளி, அதாவது ஒன் வே கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க, புள்ளி OAD புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏசி போடும்போது வந்து கம்ப்ரஸர்லேருந்து சவுண்டு வரதில்ல, அந்த புள்ளியிலேருந்து சவுண்டு வருது. பிகாஸ் ஆப்வியஸ்லி 22 years ஆச்சு. இவ்வளோ நாள் அந்த புள்ளி வந்தது பெரிய விஷயம் ஆக்சுவலி. அது ஒன்று. ஆல்டர்னேட்டர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லைங்க, அதில் சார்ஜெல்லாம் நல்லா தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ அதிலலாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் இன்ஜின்லையும் பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. பண்ணணுன்னா அந்த ஆயில் ப்ரெஷர் சுவிட்சை வேணால் மாற்றலாம். ஆயில் அதான் பண்ணணுன்னா பண்ணிகிட்டே போகலாம். ஆயில் பம்பை கூட மாற்றலாம். இப்போ அதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது, இதெல்லாம் தான் மேண்டேட்ரி. சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸு, பவர் ஸ்டீரிங் பம்பு, OAD புள்ளி, அப்புறம் ஸ்டீரிங் ரேக் சொன்ன மாதிரி. அப்புறம் அவ்வளோதான். மற்றபடி ஏர் கண்டிஷனர்லாம் ஓகே, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. பெல்ட் எல்லாம் வேணால் நம்ம ஏசி பெல்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் பெல்ட்டு, டைமிங் பெல்ட்டெல்லாம் இப்போ தான் மாறிச்சு. ஒரு 5,000-6,000 kilometers மாதிரி தான். ஸோ அதெல்லாம் இந்த பிரச்சனை 1 lakh எல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த பெல்ட்ஸு அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓய் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் தேர்ட் பார்ட்டிலேருந்து வாங்கினா கூட எப்படியும் ஒரு அரௌண்ட் ஒரு 1 lakh அட்லீஸ்ட் 80,000 rupees. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அவைலபிள், மேக்ஸிமம் கிடச்சிடும். பட் இந்த பவர் ஸ்டீரிங் பம்பு, ஸ்டீரிங் ரேக்கு, OAD புள்ளி இதெல்லாம் தான் கஷ்டம். மொபைல்லேருந்து சோர்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறம் வந்து செட் ஆட்டி மறுபடியும் ரிட்டர்ன் அடிச்சிட்டு இதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஹோட்டல் ஸ்ரீ சரவண பவன் ரைட் சைடில் போர்டு வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஆனால் பசியெல்லாம் இல்லைங்க. இப்போ தானே நம்ம அந்த பனீர் சாண்ட்விச் அப்படியே சூப்பராக இருக்குது. சண்டே ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணாங்க. அப்புறம் என்ன யோசிச்சாங்க தெரியல, கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்திருந்தா எல்லோரும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது நம்ம வீட்லேயே லஞ்ச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எங்கேயாவது சாப்பிட்டு தான் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ சம்திங் அவங்க அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் நான் கிளம்பிட்டேன். நம்ம போவோங்க.
பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு கோயம்புத்தூர் அந்த வீடியோவே ஒரு பாட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டுவர்ட்ஸ் இந்த பாலக்காடு பைபாஸில். இன்னும் 2 பாட்டு அது அப்லோட் பண்ணாமே இருக்குது. எடிட்லாம் ஒன்று பண்ண தேவையில்ல, அப்படியே போடுறது தான். இருந்தாலும் அப்லோடு இது பண்ணாமல் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ போடுறதுன்னு எனக்கு